உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான் பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான் உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான் உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான் பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான் லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான் உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான் உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே உண்மை அன்பை தேடி அலைந்தே உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன் உண்மை அன்பை தேடி அலைந்தேன் உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன் விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய் விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய் பாபா உனை நான் மறவேனே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உந்தன் வழியே நானும் நடந்தால் உயர்வுகள் என்னை வந்து சேர்ந்திடுதே நீ வந்து தந்த ஞானத்தினாலே மூன்றாம் கண் என்னில் திறந்திடுதே மூன்றாம் கண் என்னில் திறந்திடுதே கவலையெல்லாம் இங்கு கரைந்திட செய்தார்
எல்லாம் இங்கு கரைந்திட செய்தாய். மனமும் இறங்கி நீ வந்தாய் இங்கே. பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ. ஒரே பார்வையில் என்னை மாற்றியே தினம் தினம் வந்து குணம் தந்திடுவாய். ஞானத்திலே என்னை மூழ்கிட வைத்தே. ஆத்மா என்னை தூய்மை செய்தாய். ஆத்மா என்னை தூய்மை செய்தாய். உயிரினை கூட உனக்கே தருவேன். உயிரினை கூட உனக்கே தருவேன். உனக்கு இணை இங்கு யாரும் உண்டா? பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உனக்கு சமம் ஆவோ. 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 உனக்கு ஓம் சாந்தி சாந்தி. ஓம் शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा।
परमात्मा को प्यारे, दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. இன்றைய மகா வாக்கியத்தில் பாபா கருப்பு வெள்ளை காலா கோரா, எப்போ கருப்பாக இருக்கிறோம், எப்போ வெண்மையாகிறோம். ரகுநாத் மந்திரில் கூட கருப்பான சிலை காட்டியிருக்கிறாங்க. எதனால அப்படி காட்டியிருக்கிறாங்க? இதனுடைய தெளிவு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அடுத்து பாபா சொல்லியிருக்காரு, சில கோப்பர்கள், அதாவது சகோதரர்கள் கூட நல்ல நல்ல சகோதரர்கள்லாம் இருக்காங்க, நல்ல சேவா பண்றாங்க. இன்னைக்கு பாபா கோப்பர்களுடைய மகிமை பாடியிருக்காரு. பொதுவாக பாபா பாருங்க மாதாஸோட மகிமை பாடுவார். அது போல இன்னைக்கு முரளியில பிரதர்ஸோடைய புகழ் பாடியிருக்கிறாரு. அடுத்து பாபா இன்னைக்கு தவறுகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கவனக்குறைவா கூட தவறு செஞ்சிடக்கூடாது. அதுலயும் பெயர் ரூபத்துல போய் அந்த கவர்ச்சியில போய் சிக்கிக்கிறது. ஸோ இது நிறைய பேர்கிட்ட இந்த பலகீனம் இருக்கு. பாபா சொல்றாரு, நானும் நிராகாரம், நீங்களும் நிராகாரம் தானே, இப்ப என்கிட்ட வந்து சிக்கிக்கோங்கன்னு சொல்றார். வேற யார்கிட்ட போய் சிக்காதீங்க, என்கிட்ட வந்து சிக்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்துல பலவிதமான ஞான கருத்துக்களை நமக்கு வாரி வாரி கொடுத்திருக்கிறாரு. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம், தேதி 15/6/2024. मीठे बच्चे माया जीत बनने के लिए गफलत करना छोड़ो. இனிமையான குழந்தைகளே, மாயாவின் மீது வெற்றி அடைவதற்கு தவறு செய்வதை விட்டுவிடுங்கள். दुख देना और दुख लेना ये बहुत बड़ी गफलत है. துக்கம் கொடுப்பது மற்றும் துக்கத்தை எடுத்துக்கொள்வது இது மிகப்பெரிய தவறு. ये तुम बच्चों को नहीं करनी चाहिए. இது குழந்தைங்களாகிய நீங்க இந்த மாதிரி தவற செய்யக்கூடாது. துக்கம் கொடுக்கறது, துக்கத்தை அடையிறது, இது மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி தவற நீங்க செய்யக்கூடாது. இன்னைக்கு கேள்வி பாபா கேட்குறாங்க, बाप की हम सब बच्चों के प्रति कौन सी एक आश है. பாபாவுக்கு குழந்தைங்களாகிய நம் அனைவர் மீதும் என்ன ஒரு ஆசை இருக்கிறது? எல்லா குழந்தைங்கள்ட்டையும் பாபா அந்த ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஆசை வச்சிருக்கார். बाप की आश है कि मेरे सभी बच्चे मेरे समान एवर प्योर बन जाए. பாபாவுடைய ஆசை என்ன? என்னோட எல்லா குழந்தைங்களும், நல்லா கவனிக்கணும், இதில் தான் என்னோட குழந்தைங்கன்னு சொல்லல பாபா, என்னோட எல்லா குழந்தைங்களோ எனக்கு சமம், எவர் பியோர் ஆக வேண்டும். बाप एवर गोरा है वो आया है बच्चों को काले से गोरा बनाने. பாபா எப்பொழுதுமே வெண்மையானவர். அவர் வந்திருக்கிறதே நம்மள கருப்பிலிருந்து வெண்மையாக்குவதற்கு. மாயா காலா பனாத்தி, பாப் கோரா பனாத்தி. மாயா கருப்பாக்குது, பாபா வெள்ளையாக்கிடுறார். லக்ஷ்மி நாராயண் கோரே ஹே, லக்ஷ்மி நாராயணர் வெண்மையாவே இருக்காங்க. तब काले पतीत मनुष्य जाकर उनकी महिमा गाते हैं. அதனால தான் கருப்பான
பதீத்தமான மனிதர்கள் என்ன பண்றாங்க? லக்ஷ்மி நாராயணருடைய கோயிலுக்கு போய் மகிமை பாடுறாங்க. அப்னே கோ நீச் சமஜ்தே ஹே. அது மட்டுமா, தன்னை கீழானவன்னு நினைக்கிறாங்க. बाप की श्रीमत अब मिलती है, मीठे बच्चे अब गोरा सतो प्रधान बनने का पुरुषार्थ करो. ஆனா பாபாவுடைய ஸ்ரீமத் நமக்கு என்ன கிடைக்குது? இனிமையான குழந்தைங்களே, இப்போது நீங்க வெண்மையான சதோ பிரதானமாக ஆகுவதற்கு புருஷார்த்தம் செய்யுங்கள். வெண்மையாகிறதுனா தூய்மையாகிறது. சதோ பிரதானம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? புருஷார்த்தம் செய்யணும். ஓம் சாந்தி. बाप क्या कर रहे हैं और बच्चे क्या कर रहे? பாபா என்ன செய்றாரு, குழந்தைங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? बाप भी जानते हैं और बच्चे भी जानते हैं. பாபாவும் தெரிஞ்சிருக்கார், குழந்தைங்களும் தெரிஞ்சிருக்கிறோம். என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும்ட்டார். என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? हमारी आत्मा जो तमो प्रधान बन गई है उनको सतो प्रधान बनाना. நம்முடைய ஆத்மா இப்ப தமோ பிரதான ஆயிடுச்சு, அத சதோ பிரதான ஆக்கணும். ஜிஸ்கோ கோல்டன் ஏஜ்டு கஹா ஜாத்தா ஹே, அதைத்தான் தங்க யுகம் என்று சொல்லப்படுகிறது. பாப் ஆத்மாவுக்கோ தேக்தே ஹே. பாபா ஆத்மாக்களை தான் பார்க்கறாரு. ஆத்மா को ही கயால் होता है हमारी आत्मा काली बन गई है. ஆத்மாவுக்கு தான் சிந்தனை வருது. ஆத்மாவுக்கு என்ன சிந்தனை வருது? என்னோட ஆத்மா கருப்பாயிடுச்சு, அதாவது நான் ஆத்மா கருப்பாயிட்டேன். ஆத்மா கே காரன் ஃபிர் ஷரீர் பி காலா பன் கயா. ஆத்மாவுடைய காரணத்தினால பிறகு ஷரீரமும் என்ன ஆயிடுச்சா? கருப்பாயிடுச்சு. லக்ஷ்மி நாராயண் கே மந்திர் மே ஜாத்தே ஹே, ஆகே தோ ஜரா பி கியான் நஹீ தா. லக்ஷ்மி நாராயணருடைய கோயிலுக்கு போறாங்க. பாபா சொல்றார், நீங்களும் தான் முன்னாடி போயிட்டு இருந்தீங்க, ஆனா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட உங்களுக்கு ஞானம் இல்லை. देखते थे वो तो सर्वगुण संपन्न है, गोरे है, हम तो काले भूत है. அந்த தேவதையோட சிலையை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்களா? அவங்க எல்லா குணம் சம்பன்னமா இருக்காங்க, வெண்மையா இருக்காங்க, நான் கருப்பா இருக்கிறேன், பூதம் போல இருக்கேன்னு நினைக்கிறாங்களா தன்னைத்தானே. பரந்து ज्ञान नहीं था. காரணம் என்ன? அப்ப ஞானம் கிடையாது. अभी तो लक्ष्मी नारायण के मंदिर में जाएंगे तो समझेंगे हम तो पहले ऐसे सर्वगुण संपन्न थे, अभी काले पतित बन गए. ஆனா அதுவே இப்ப லக்ஷ்மி நாராயணரோட கோயிலுக்கு போனோம்னா நாம என்ன நினைக்கிறோம்? நான் முதல்ல இப்படிதான் சதோ பிரதானமா இருந்தேன், சர்வகுண சம்பன்னமா இருந்தேன், இப்ப கருப்பா அழுக்காயிட்டேன். உன்கே ஆகே கேத்தே ஹே ஹம் காலே விஷஸ் பாப்பியே. தேவதா முன்னாடி போய் நின்று என்ன பாடுறாங்களா? நாங்கெல்லாம் கருப்பா இருக்கிறோம், விஷமா இருக்கிறோம், பாவிகளா இருக்கிறோம். ஷாதி கர்த்தே ஹே தோ பहले லக்ஷ்மி நாராயண் கே மந்திர் மே ஜாத்தே. யாருக்காவது திருமணம் ஆயிடுச்சுன்னா முதல்ல என்ன பண்றாங்களா? லக்ஷ்மி நாராயண கோயிலுக்கு தான் போறாங்க. दोनों ही पहले निर्विकारी है, फिर विकारी बनते हैं. லக்ஷ்மி நாராயணர் ரெண்டு பேரும் முதல்ல நிர்விகாரியா இருக்காங்க, பிறகு விகாரி ஆயிடுறாங்க. तो निर्विकारी देवताओं के आगे जाकर अपने को विकारी पतित कहते हैं. निर्विकारी தேவதைகள் முன்னாடி போயிட்டு என்ன சொல்றாங்களா? நான் விகாரி, நான் பதீத்தமா இருக்கிறேன் அப்படி சொல்றாங்க. शादी के पहले ऐसा नहीं कहेंगे. திருமணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, நாங்க பதீத்தம்னு திருமணத்துக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க. विकार में जाने से ही फिर मंदिर में जाकर उनकी महिमा गाते हैं, कंगन बांधते हैं. பாபா சொல்ற, விகார வாழ்க்கைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கோயில்ல போய் என்ன பண்றாங்களா? மகிமை பாடவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வரைக்கும் கிடையாது. விகாரத் வாழ்க்கைக்கு போன பிறதான் என்ன பண்றாங்க? கோயிலுக்கு போய் மகிமை பாடுறாங்க, தேவதைகளோட மகிமை. आजकल तो लक्ष्मी नारायण के मंदिर में शिव की मंदिर में भी शादियां होती है. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண கோயில், சிவன் கோயில் எல்லாம் கூட திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. பதீத் बनने के लिए कंगन बांधते हैं. பதீத்தமாகறதுக்கு கங்கணத்தை கட்டிக்கிறாங்க. புனித கங்கணத்தை கையில் எதுக்கு கட்டுவாங்க? தூய்மையா இருக்கணும்னு. ஆனா இங்க பதீத்தமாகணும்னு கங்கணம் கட்டிக்கிறாங்களா. अभी तुम गोरा बनने के लिए कंगन बांधते हो. ஆனா நாம இப்போ எதற்காக இந்த கயிறு கட்டுறோம்? வெண்மையாகணுன்றதுக்காக இந்த கங்கணத்தை கட்டிக்கிறோம். इसलिए गोरा बनने वाले शिव बाबा को याद करते हो. அது மட்டுமா,
நம்மளை வெண்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா, அவரையும் நம்ம நினைவு செய்கிறோம். ஒரு பக்கம் கங்கணம், ஒரு பக்கம் நினைவு. अभी तुम गोरा बनने के लिए गंगन बांधते हो, इसलिए गोरा बनाने वाले शिव बाबा को याद करते हो. இப்போ நாம கூட போய் பிறருக்கு என்ன பண்றோம்? புனித கங்கணம் கட்டி விடுறோம். எதுக்காக கட்டி விடுறோம்? அவங்களும் தூய்மை நிலை அடையணும், அதுக்காக தான் கட்டுறோம். ஆகையால உங்களை தூய்மையாக்கக்கூடியவர் யாரு? சிவ் பாபா. அவருடைய நினைவுல இருந்து கட்டணுன்றார் பாபா. நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேற நினைவுகள் இருக்கக்கூடாது. சிவ் பாபா நினைவுல இருந்து கட்டி விடணும். அடுத்து என்ன சொல்லணுமா உங்களுக்கு? நீங்க வெண்மை ஆகிறதுக்கு தானே இந்த கங்கணத்தை கட்டுறீங்க. அப்போ உங்களை வெண்மை ஆக்குற சிவனை நீங்க நினைங்க, நினைச்சிட்டு இந்த கங்கணத்தை கட்டுங்கன்னு சொல்லணும். जानते हो इस रथ के ब्रकुटी के भी शिव बाबा है, वो एवर प्योर है. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த ரதத்துல புருவ மத்திக்கு இடையில சிவ பாபா இருக்கார். அவர் எப்பொழுதுமே தூய்மையானவர். उनकी यही आश रहती है कि बच्चे भी प्योर गोरा बन जाए. பாபாவுக்கு கூட என்ன ஆசை இருக்கா? ஒவ்வொரு குழந்தையும் தூய்மையாகணும், அடுத்து என்ன ஆகணும்? வெண்மையாகணும், அன்பானவங்களாகணும்னு ஆசை இருக்குது. மாமேக்கம் யாதுக்கர் பியார் ஹோ ஜாய். என் ஒருவனை மட்டும் நினைச்சிங்கன்னா உங்களுக்குள்ள அன்பு தானா வந்துருன்றார் பாபா. ஆத்மாக்கோ யாது கர்னாய பாப்புக்கோ. அப்ப ஆத்மா யாரை தான் நினைக்கணும்? பாபாவை மட்டும்தான் நினைக்கணும். பாபி பச்சோக்கோ தேக் தேக் ஹர்ஷித் ஹோத்தே ஹி. பாபா குழந்தைங்களை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறார். தும் பச்சே பி பாப்கோ தேக் தேக் சமஜ்தே ஹோ பவித்திர பஞ்சாய். அவர் எப்படி நம்மளை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறார், அது போல நாம அவரை பார்த்து பார்த்து குஷி அடைகிறோமா? அடுத்து என்ன பண்றோமா? எச்சரிக்கையோடு அவரை நினைவு செய்கிறோம், பொறுப்புணர்வோடு அவரை நினைவு செய்கிறோம். ऐसा नहीं बस बाबा के पास आए हैं. அப்படி இருக்கக்கூடாது. நான் பாபாட்ட வந்துட்டேன்ல, அதே பெரிய விஷயம், போது எனக்கு இந்த உலகம் வேணாம், நான் இங்கே இருந்துக்கிறேன். அப்படி கிடையாது. फिर वहाँ जाने से अपने ही धंधे दो आदि में पूरे हो जाओ. इसलिए यहाँ सम्मुख बैठ बाप बच्चों को समझाते हैं, ब्रकुटी के बीच आत्मा रहती है. பாபா சொல்றாங்க, உங்களோட லட்சியத்தை குழந்தைங்க எச்சரிக்கையா நினைவுல வச்சுக்கணும். அப்படி இல்லை, நான் பாபா குழந்தையா தானே இருக்கேன், நான் பாபாட்ட தானே டெய்லி போயிட்டு இருக்கிறேன். இப்படி என்ன ஆயிடக்கூடாது? இதுல நம்ம கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. அடுத்து என்ன ஆயிடுதான்? இப்படி கவனக்குறைவா ஒரு பக்கம் இருக்கிறோமா, அடுத்து இன்னொரு பக்கம் வெளி உலகத்துக்கு போன உடனே, தன்னுடைய தொழில் விவகாரங்கள்ல போன உடனே எல்லாத்தையும் மறந்துடுறோம். பாபா சொல்றாங்க, ब्रकुटी के बीच आत्मा रहती है. अकाल आत्मा का ये तख्त है जो आप हम हमारे बच्चे हैं इस तख्त पर बैठे हुए हैं. பாபா சொல்றாங்க, ஆத்மாவுடைய சிம்மாசனம் எது? புருவ மத்தி, அழிவற்ற சிம்மாசனம் இது. ஆனா பரந்தாமத்திலேருந்து கீழே வந்தோடனே எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஆகையால் ஆத்மாங்கிறதும் மறந்தனால தொழில்ல போய் சிக்கிக்கிட்டோம். இப்ப பாபா பகவானே நேரடியா வந்து ஆத்ம ஞானத்தையும் தன்னை பற்றிய ஞானத்தையும் நமக்கு புரிய வைக்கிறாரு. அந்த ஆத்மா எங்க இருக்குன்னு சொல்றாரா? புருவ மத்தியில இருக்குன்னு. खुद आत्मा अकाल आत्मा का यह तख्त है जो आत्मा हमारे बच्चे हैं वो इस तख्त पर बैठे हैं. பாபா சொல்றாங்க, ஆத்மா தமோ பிரதானம். ஆத்மா புருவ மத்தியில இருக்கு, ஆத்மா தமோ பிரதானமா இருக்கு. அகால அதாவது அழிவற்ற ஆத்மாவுடைய சிம்மாசனம் இதுதான். குழந்தைங்களாகிய உங்களோட நினைவு சின்னமும் அதனாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்களும் இந்த சிம்மாசனத்துல வந்து இடம் பிடிச்சிட்டீங்கன்றார் பாபா. இப்ப இன்னைக்கு வந்தவங்களாம் என்ன ஆயிட்டோம்? சிம்மாசனத்துல வந்து இடம் பிடிச்சிட்டோம். खुद आत्मा तमो प्रधान है, खुद आत्मा तमो प्रधान है तो तख्त भी तमो प्रधान है. ஆத்மாவே தமோ பிரதானமா இருக்கிறப்ப சிம்மாசனமே எப்படிதான் இருக்குமா? தமோ பிரதானமா தான் இருக்கும். ये अच्छी रीति समझने की बातें है. இதெல்லாம் நல்ல முறையில புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். परंतु माया ऐसी है जो बुला देती है. ஆனா மாயா அப்படிப்பட்டது, நம்மளை என்ன பண்ண வச்சிருமா? ஒரேதான் மறக்க வச்சிடுது. कई यहाँ से सुनकर बाहर जाते हैं फिर भूल जाते हैं. சில பேர் இங்கே வந்து கேட்குறப்ப நல்லா இருக்காங்க, வெளியில போன உடனே எல்லாமே மறந்து போயிடுது. इसलिए பாபா अच्छी दीदी पक्का कराते हैं. ஆகையால பாபா ஒரு விஷயத்தை என்ன பண்றாராம்? நல்லா நம்மளை பக்கா பண்ண வைக்கிறாரு. अपने को देखना है. முதல் விஷயம் என்ன? தன்னைத்தானே பாருங்கள். जितना इन देवताओं भी गुण है वो इतने हमने धारण किए हैं श्रीमत पर चलकर. அடுத்து என்ன பார்க்கணுமா?
பாபா பக்கா பண்ண வைக்க. இங்கே கேட்டுட்டு போயிடுறீங்க, போனவுடனே மறந்துடுறீங்க. அடுத்து பாபா பொருட்கள் அப்படின்னு வரப்ப என்ன சொல்கிறாரு, என்ன செக் பண்ண சொல்கிறார் நம்மளை? இந்த தேவதைகள்கிட்ட எவ்வளோ குணம் இருக்குது, எப்படி இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுத்திருக்காங்க, காரியத்துக்காக சரீரத்தை பயன்படுத்துகிற, அவ்வளோதான். பாபா சொல்கிற அந்த மாதிரி உணர்வோடு நீங்கள் உங்களுடைய உறுதியான எண்ணத்தில் இருக்கீங்களா? உங்களோட உறுதியான உள்ளத்தோட அந்த எண்ணத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ऐसी லக்ஷ்மி நாராயண் பன்னா கோய் மாசுக்கார கர் நெய்ய அப்படி நினச்சிடாதீங்க. நான் பாபா குழந்தை ஆயிட்டேன், பாபா என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். பாபா சொல்கிறார், சொர்க்கத்துக்கு போகிறது அப்படிங்கிறது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரியெல்லாம் ஈஸி கிடையாது. எப்படி லீவ் விட்டா குழந்தைங்க எங்கே போயிடுவாங்க? சித்தி வீட்டுக்கு போயிடுவாங்க. அம்மா அடித்தா சித்தி வீட்டுக்கு போயிடுவாங்க. பாபா சொல்ல இங்கே என்ன கிடையாதுன்ட்டாரு, அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. அபி தும் சமஜ்தேவம் இன் ஜெசா பண்றே. ஆனால் இப்போ லக்ஷ்மி நாராயணரை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது, நான் இவங்களை போல ஆயிட்டுருக்கிறேன். குது ஆத்மா தமோ பிரதான் ஹே தோ தக்த் பி தமோ பிரதான் ஹே. ஆத்மா தமோ பிரதானமாக இருக்கிற வரைக்கும் சிம்மாசனம், அதாவது உடலும் எப்படி தான் இருக்கும், தமோ பிரதானமாக தான் இருக்கும். அபி தும் சமஜ்தே ஹோ ஹம் இன் ஜெசா பண்றேன். இப்போ நாம் புரிஞ்சிட்டோம், நாம் இவங்கள போல ஆயிட்டே இருக்கிறோம். ஆத்மா பவித்திர பன்கர் ஹி ஜாயகி. ஆத்மா பவித்திரமாயிட்டு தான் மேலே போகணும். ஃபிர் தேவி தேவதா கேளாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள என்ன சொல்ல முடியும், தேவி தேவதைன்னு சொல்ல முடியும். अब हम ऐसे स्वर्ग के मालिक बनते हैं परंतु माया ऐसी है जो बुला देती है. இப்போ பாருங்க, பாபா அப்பா சொல்லியிருக்காரு, நம்மளை சொர்க்கத்துக்கு எஜமானாக்கி வச்சிருக்கார். பாபா சொர்க்கத்துக்கு எஜமானாக்கி வச்சிருக்கார். ஆனால் ஆத்மா என்ன பண்ணுதான், லக்ஷ்மி நாராயணராக்கி விட்டுடுதான். ஆத்மா என்ன பண்ணுதான், பிரித்து விட்டுடுது. இதெல்லாம் நல்ல முறையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது கூட சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரியெல்லாம் ஈஸி கிடையாது. हम ऐसे स्वर्ग के मालिक बनते हैं परंतु माया ऐसी है जो बुला देती है. பாபா சொல்கிறாங்க, நான் அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு உங்களை எஜமானன் ஆக்குறேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு செகண்டில் மறந்து போயிடுறீங்க. இப்படிப்பட்ட உலகத்துக்கு சிவபாபா நம்மளை எஜமானன் ஆக்குறார். இந்த பக்கம் என்ன ஆகுறோமா, நம்ம ஒரேதான் வெளியில் போனோடனே பாபாவை மறந்துடுறோமா. கை ஆசை சுன்கர் பாகர் ஜாத்தே ஹே ஃபிர் பூல் ஜாத்தே ஹே. சில பேர் இங்கே வந்து கேட்குறாங்க, டைரெக்டாக பாபாட்ட முரளி கேட்குறாங்க. ஆனால் வீட்டுக்கு போன உடனே பழைய குணங்கள் வந்துடுது, இந்த தாரணையெல்லாம் இல்லாமல் போயிடுது. जितना इन देवताओं में गुण है वह हमने धारण किए हैं श्रीमत पर चलकर. அடுத்து என்ன செக் பண்ணணுமா, தன்னைத்தானே பார்க்க வேண்டியது. நான் இந்த தேவதைகளுடைய குணத்தை எனக்குள்ள எடுத்திருக்கிறேன், இதை வச்சு நான் சரித்திரம் படைப்பேனா, இதை வச்சு நான் தாரணை செய்வேனா, இதெல்லாம் பாருங்க. ஸ்ரீமத் பர் சல்கர், அதில் கூட என்ன இருக்கணும், ஸ்ரீமத் இருக்கணும். சித்திர பி சாம்னே ஹே, தும் ஜான்தே ஹோ ஹம்கோ ஏ பண்ண. சித்திரம் உங்கள் முன்னாடியே இருக்குது, உங்களுக்கு தெரியும். நான் தான் அந்த நிலை அடைய போகிறேன், நான் தான் தேவத்தை ஆக போகிறேன். உங்களோட லட்சியம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. பாப் ஹி பனாயேங்கே, பாபா தான் நம்மளை அப்படி ஆக்க முடியும். தூசரா கோய் மனுஷ்ய சே தேவதா பன்ன சக்கே. வேற யாரும் உங்களை மனிதன்லேருந்து தேவதையாக ஆக்க முடியாது. ஏக் பாப் ஹி பனானே வாலா ஹே. ஒரு பாபா மட்டும்தான் நம்மை தூய்மையாக்கக்கூடியவர். காயன் பி ஹே மனுஷ்ய சே சோ தேவதா. உலகத்தில் என்ன சொல்லியிருக்காங்களா, மனிதனிலிருந்து தேவநிலை. துமாரே பி நம்பர்வார் ஜா சக்தே ஹே. ये बातें भगत लोग नहीं जानते हैं. பாபா சொல்கிறாங்க, உங்களில் கூட இதை நம்பர் வாராக தான் புரிஞ்சிருக்கீங்க. பக்தர்கள் கூட பக்தியோட அந்த ஈடுபாடு, பக்தியோட ஆதாரத்தில் தான் ஞானத்தை புரிஞ்சிருக்காங்க. ஞானத்தை ஞானமாக புரிஞ்சுக்கல, பக்தியோட ஆதாரத்தில் தான் பக்தர்கள் புரிஞ்சிருக்காங்க. லக்ஷ்மி நாராயண் தோ கோரே ஹேனா. பாபா சொல்ல, லக்ஷ்மி நாராயணர் எப்படி இருப்பாங்க, வெண்மையாக இருப்பாங்க. மந்திரோமே ஃபிர் சாவரே பனா தேத்தே. ஆனால் சில கோயில்களில் என்ன பண்ணிட்டாங்களாம், வெண்மையாக வச்சுட்டாங்க. அது வடநாட்டில் கோயிலே எப்படி இருக்கும், ஒயிட்டாக இருக்கும், மார்பிள்லே தான். கோயிலும் மார்பிளில் இருக்கும், உள்ளுக்குள்ள சிலைகளும் அப்படி தான் இருக்கும். लक्ष्मी नारायण तो गोरे हैं ना, मंदिरों में फिर सावरे बना रखे हैं. रघुनाथ मंदिर में राम को काला बनाया है, ये क्या है किसको भी पता नहीं.
பாபா சொல்றாங்க லக்ஷ்மி நாடைய கோயில லக்ஷ்மி நாராயண வெள்ளையா காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோயில காட்டுறாங்க மூலஸ்தானத்துல வெண்மையா இருக்கும். அப்புறம் அடுத்த ஸ்தானத்துல எல்லாம் வந்து பாக்குறப்ப அங்கேயே கருப்பான சிலைகள் தான் லக்ஷ்மி நாராயணர் காட்டுறாங்க. அதான் பாபா புரிய வைக்கிறாரு, முதல்ல நீங்க நல்ல சத்தோ பிரதானமான நல்ல ஃப்ரூட் ஜூஸ் ஃப்ரூட்டா இருந்தோமா, பழச்சாறு அந்த மாதிரி பழச்சாரா இருந்தோம். बात कितनी छोटी है, विषय अवलो चिन्नद बाप समझाते हैं. शुरू में पहले से काला कर दिखाते हैं. प्रजा भी सतो प्रधान बन जाती है परंतु सजाए का कर बनती है. பிரஜைகளும் சொர்க்கத்துல சத்தோ பிரதான நிலையில தான் இருப்பாங்க. ஆனா அவங்க தண்டனை வாங்கிட்டு தூய்மையாகிறாங்க. ஜித்னி ஜாஸ்தி சஜா உத்தனா பதவி கம் ஹோ ஜாத்தா है. எவ்வளோ அதிகமான தண்டனை அவ்வளோக்கு அவ்வளோ பதவி என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். तुम यहाँ बैठे हो गोरा बनने के लिए. பாபா சொல்ல நீங்க வந்திருக்கிறது எதுக்காக, தூய்மையாகிறதுக்காக. பாப் தோ கிளியர் கர் சம்ஜாத்தே. பாபா எல்லாத்தையும் கிளியரா புரிய வைக்கிறார். யார் யாருக்கு என்னென்ன பலன்கள், யார் யாரோட முயற்சி எப்படி இருக்கு, அந்த முயற்சிக்கு ஏற்றாற்போல அவங்களுக்கு பலன் கிடைக்கிறது, அதை பத்தி எல்லாம் பாபா சொல்றாராம். தும் யஹா பேட்டே ஹோ கோரா பன்னை கேலியே. நீங்க இங்க வந்திருக்கிறதே வெண்மையாகுவதற்காக. தோ மாயா சாம்னா கர்த்தியே. அப்ப மாயா உங்களை எதிர்க்க வரத்தானே செய்யும். बाप कहते हैं तो ड्रामा अनुसार उनको आधा कल्प का पार्ट बजाना है. माया घड़ी घड़ी मुख मेड और तरफ ले जाती है. பாபா சொல்றாங்க இது டிராமா அனுசாரம் அவங்களுக்கு அரைக்கல்ப பார்ட் தான் இருந்தது. அரைக்கல்ப பார்ட் அவங்களால ப்ளே பண்ண முடியல, போயிட்டாங்க. அரைக்கல்பந்தான் அவங்களுக்கு இருக்கு. அப்ப அரைக்கல்பந்தான் பார்ட் நடிக்கிறாங்க. ஏதோ டிராமா அனுசார் உनको ஆதா கல்ப பார்ட் பஜானா. அதுலயும் டிராமா அனுசாரம் அவங்க அரைக்கல்பத்துக்கான பார்ட் நடிக்கிறாங்க. மாயா கடிகடி முக்கு மோடு ஒரு தரஃப் லே ஜாத்தியே. இதுல மாயா வேற வந்து அடிக்கடி என்னப்படுதான், முகத்தை அந்த பக்கமா திருப்பி விட்டுடுதான். முகத்தை திருப்பிட்டா என்ன நடக்குதுன்னு தெரியாதுல, தலை சுத்த ஆரம்பிச்சிடும். பாபா ஹம்கோ மாயா बहुत तंग करती है. उनको सर्विसबल समझते हैं कि उन्होंने जिसने पूरे 84 जन्म लिए उनके पाव भारत में ही आते हैं. பாபா சொல்றாங்க இது கூட ஒரு விளையாட்டு தான், இது ஒரு யுத்தம்னு சொல்லலாம். இந்த யுத்தத்தில் நீங்கள் என் மூலமாக கருப்புலேருந்து வெண்மையாயிட்டே இருக்கீங்க, இதுதான் விளையாட்டு. அப்போ என்ன நினைக்கிறோமா, யார்கிட்டருந்து நமக்கு 84 பிறவிக்கு ஸ்ரீமத் கிடச்சிருக்குதோ அவர் எல்லாம் நம்மளை பார்த்துக்குவாரு. யார்கிட்ட நமக்கு 84 ஜென்மத்துக்காக கிடச்சிருக்குதோ லிக்தே ஹே பாபா ஹம்கோ மாயா போத் தங்கு கர்த்தியே. பாபாக்கு எழுதுறாங்களாம், பாபா மாயா எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குது. பாபா கேத்தே எஹி யுத்த ஹே. பாபா என்ன சொல்றாரு, குழந்தை இதுதான் யுத்தம். தும் கோரே சே காலே ஃபிர் காலே சே கோரே பன்தே ஏ கேளு. குழந்தை நீ தான் கருப்புல இருந்து வெள்ளையாகிற, வெள்ளையிலிருந்து கருப்பாகிற, இதுதான் விளையாட்டு. சம்ஜாத்தே ஹே உன்கோ ஜிஸ்னே பூரே 84 ஜனம் லியே. பாபா இந்த விஷயத்த கூட யாருக்கு புரிய வைக்கிறாராம், யாரு முழுசா 84 பிறவி எடுக்கிறாங்க அவங்களுக்கு தான். உன்கே பாவ் பாரத் மே ஹி ஆத்தே ஹே. ऐसा भी नहीं, பாரத் में सब 84 ஜனம் लेने वाले. பாபா சொல்றாரு அவங்களுடைய பாகம் பாரத தேசத்துல தான் ஏற்படுது. அப்படியும் கிடையாது பாரதத்துல வர்றவங்க எல்லாரும் 84 பிறவி எடுப்பாங்க, அப்படியும் கிடையாது. अभी तुम बच्चों का ये टाइम मोस्ट वैल्यूएबल है. पुरुषार्थ करना चाहिए पूरा. हमको ऐसा बनना है. இப்போ குழந்தைங்களாகிய உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நேரம் மிகவும் விலை மதிப்பில்லாதது. நீங்க முழுமையா புருஷார்த்தம் பண்ணணும். जरूर बाप ने कहा है सिर्फ मुझे याद करो और देवी गुण भी धारण करनी. பாபா சொல்ற என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, தெய்வீக குணத்தை தாரண பண்ணுங்க. किसको भी दुख नहीं देना, யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. बाप कहते हैं बच्चों अब ऐसी गफलत मत करो, बुद्धियोग एक बाप से लगाओ. பாபா சொல்ற குழந்தைங்களே இனி ஒருபோதும் அப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதீங்க. உங்க புத்தியோட கனெக்ஷனை ஒரு பாபாட்ட கொண்டு போங்க. तुमने प्रतिज्ञा की थी हम आप पर वारी जाएंगे. நீங்க தானே உறுதிமொழி கொடுத்தீங்க, பாபா நீங்க வந்துட்டீங்கன்னா போதும் உங்ககிட்ட வந்து பலி ஆயிடுறோம். जन्म जन्मांतर प्रतिज्ञा करते आए हो, बाबा आप आएंगे तो हम आपकी मत पर ही चलेंगे, पावन बन देवता बन जाएंगे. ஜென்ம ஜென்மா உறுதிமொழி கொடுத்தீங்க, பாபா நீங்க மட்டும் வந்துட்டீங்கன்னா நீங்க சொல்ற வழியிலே தான் நான் நடப்பேன், தூய்மையாகி நான் தேவத்தை ஆயிடுவேன்னு சொன்னீங்க. அகர் யுகல் துமாரா சாத் நஹீ தேதா தோ தும் அப்னா புருஷாரத் கரோ. உங்க ஒருவேளை உங்களுடைய துணை ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்களுக்கு துணையா இல்லை, ஞான மார்க்கத்தில் உங்களுக்கு அவங்க துணையா இல்லைன்னா
நீங்க உங்களோட புருஷார்த்தத்தை செய்யுங்க. யுகல் சாத்தி நஹி பன்தே தோ ஜோடி நெய் பனேகி. இங்க உங்களுடைய துணை ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்களுக்கு துணையா இல்லைன்னா ஜோடியா வர முடியாது. जिसने जितना याद किया होगा देवी गुण धारण किया होगा उनकी ही जोड़ी बनेगी. யார் எவ்வளோ நினைவு செஞ்சிருக்காங்க, எவ்வளோ தெய்வீக குணத்தை தாரணை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் ஜோடி தயாராகும். जैसे देखो ब्रह्मा सरस्वती ने अच्छा पुरुषार्थ किया है तो जोड़ी बनती है. பாருங்க எப்படி பிரம்மா சரஸ்வதி நல்ல புருஷார்த்தம் செஞ்சாங்க, ஜோடி ஆயிட்டாங்கல்ல. ये बहुत अच्छी सर्विस करते, याद में रहते, ये भी गुण है ना. இவங்க நல்லா சேவா பண்றாங்க, நினைவு செய்யறாங்க, இது குணம் தானே. கோப்போமே பி அச்சே அச்சே போத் பச்சே. சகோதரர்களில் கூட கோப்பர்களில் கூட ரொம்ப நல்ல நல்ல சகோதரர்கள் இருக்காங்க. கொய் குத்பி சமஜ்தே மாயாக்கி கஷிஷ் ஹோத்தி. ஆனால் சில பேருக்கு தானே தனக்கு தெரியுதான் என்ன இன்னும் மாயா இழுத்துக்கிட்டே இருக்குது. ஏ ஜஞ்சி டூட்தி நெய்ய, மாயாவுடைய சங்கிலிய வெட்ட முடியல. கடிகடி நாம ரூப்மே ஃபஸ்ஸா தேத்திய, அடிக்கடி மாயா வந்து என்ன பண்ணிடுது, என்ன பெயர் உருவத்துல சிக்க வச்சிடுது. பாப் கேத்தேஹே நாம் ரூப்மே நெய் ஃபஸோ. அதனாலதான் பாபா சொல்றார், பெயர் உருவத்துல போய் சிக்கிக்காதீங்க. மேரேமே ஃபஸோனா என்கிட்ட வந்து சிக்கிக்கலாம்ல. பெயர் உருவத்தோட கவர்ச்சியில சிக்கிறதுக்கு பதிலா என்கிட்ட வந்து சிக்கிக்கோங்க. ஜெசே தும் நிராகார் ஹோ மே பி நிராகாரும். பாபா சொல்ல, நீங்க நிராகாரம், நானும் நிராகாரம் தானே, என்கிட்ட சிக்கலாம்லன்றார் பாபா. तुमको आप समान बनाता हूँ, உங்களை நான் எனக்கு சமமாக்குறேன். டீச்சர் ஆப் சமான் பனாயங்கேனா, டீச்சர் தனக்கு சமம் தானே உருவாக்குவாங்க. சர்ஜன் சர்ஜன் பனாயங்கே, ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவரை உருவாக்குவார். ஏ தோ பேஹத் கா பாப், உன்கா நாம் பாலாய். இங்க இருக்கிறவரோ எல்லையற்ற தந்தை, அவருடைய பெயர் பிரபலமானது. புலாத்தே பி ஹே பதீத் பாவனாவோ, அவரை தான் கூப்பிடுறோமா, ஹே பதீத்த பாவனரே வாருங்கள். ஆத்மா புலாத்தி ஹே ஷரீர் துவாரா, பாபா ஆக்கர் அம்கோ பாவன் பனாவ். ஆத்மா தான் கூப்பிடுது ஷரீரத்து மூலமா, பாபா வந்து எங்களை பாவனமாக்குங்க. தும் ஜான்தே ஹோ ஹமே பாவன் கேசா பனார். ஆனா இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம் பாபா எப்படி நம்மளை தூய்மையாக்குறாரு. ஜெசே ஹீரே ஹோத்தே ஹே உன்மே பி கோய் காலே தாகி ஹோத்தே. எப்படி வைர கற்கள் இருக்கு, சில வைரக்கல்லுல அந்த கரும்புள்ளி இருக்கும். அபி ஆத்மாமே அலாய்ப்படாய், அது போல இப்ப ஆத்மால என்ன ஆயிடுச்சா, முலாம் ஏறிடுச்சு. உஸ்கோ நிக்கால் ஃபிர் சச்சா சோனா பன்தே. அதை எடுத்தாதான் உண்மையான தங்கமாக முடியும். ஆத்மாக்கோ போத் பியோர் பண்ணாய், ஆத்மா ரொம்ப ரொம்ப பியோர், தூய்மையாகணும். துமாரி எய்ம் ஆப்ஜெக்ட் கிளியர் है, உங்களோட எய்ம் ஆப்ஜெக்ட் தெளிவா இருக்குது. और सत्संगों में ऐसा कभी नहीं कहेंगे, மற்ற சத்சங்கத்திலாம் இப்படி சொல்ல மாட்டோம். बाप समझाते हैं तुम्हारा उद्देश्य है ये बनने का. பாபா புரிய வைக்கிறாரு, உங்களோட உத்தேசமே என்ன, இந்த மாதிரி உயர்ந்த நிலை அடையணும். ये भी जानते हो ड्रामा अनुसार हम आधा कल्प रावण के संग में विकारी बने. இது கூட தெரிஞ்சிட்டோம், நாடக அனுசாரம் அரை கல்பா ராவணனோட சேர்க்கையில போய் விகாரி ஆயிட்டோம். அபு ஏ பன்னாய், ஆனா இப்போ இந்த நிலை, அதாவது தேவதா நிலை அடையணும். துமாரே பாஸ் பேஜ் பி ஹே, அதுக்காக உங்ககிட்ட பேஜும் இருக்குது. இஸ்பர் சம்ஜானா போத் சேஜ், இதை வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏ ஹே திருமூர்த்தி, இதுதான் திரிமூர்த்தி. பேஜை வச்சு சொல்றார் பாபா. பிரம்மா துவாரா ஸ்தாபனா பரந்து பிரம்மா தோ கர்த்தே நீ. பிரம்மா மூலமாக படைத்தல்னு சொல்றோம், ஆனா பிரம்மா எதுவும் செய்யறதில்ல. ஓ தோ பதீத் சே பாவன் பன்தே ஹே, ஏன்னா அவரும் பதீத்தத்துல இருந்து பாவனமாயிட்டு இருக்கார். மனுஷோ கோ ஏ பதா நஹீ ஹை கி ஏ பதீத் ஹி ஃபிர் பாவன் பன்தே ஹே. அதே போல மனிதர்களுக்கும் தெரியல, பதீத்தமாக இருக்கிறவங்க தான் பின்னாடி பாவனமாகறாங்கன்னு. अब तुम बच्चे समझते हो मंजिल पढ़ाई की ऊंची है. இப்போ குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிட்டீங்க, உங்களுடைய இந்த படிப்பிற்கான லட்சியம் மிக உயர்ந்தது. பாப் ஆத்தே ஹே படானே கேலியே, பாபா வந்திருக்கிறதே படிப்பு சொல்லி கொடுக்க. கியான் ஹைஹி பாபாமே, இந்த ஞானம் கூட எங்க தான் இருக்கு, பாபாவுக்குள்ளதான் இருக்குது. எக்கோ இசே படாகுவானே, அவர் யார்கிட்டே போய் படிச்சுட்டு வந்ததெல்லாம் கிடையாது. ட்ராமா கே பிளான் அனுசார் உஸ்மே ஏ கியானே, ட்ராமா பிளான் படி அவருக்குள்ள இந்த மாதிரி ஞானம் இருக்குது. ऐसा नहीं कहेंगे इनमें ज्ञान कहाँ से आया, नहीं वो हाई ही नॉलेजफुल. அப்படி இல்லை, இப்படி கேட்பீங்களா, இவருக்குள்ள ஞானம் எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு?
பாபா சார் அவர் ஏற்கனவே நாலேஜ்ஃபுல். வஹி துமே பதித் சே பாவன் பனாத்தே, அவர் தான் நம்மளை பதீதத்திலேருந்து பாவனமாக்கிற. மனுஷ்ய தோ பாவன் பண்ணே கேலே கங்கா ஆதிமே ஸ்நான் கர்த்தே ரேத்தே. மனிதர்கள் பாருங்க, தூய்மை ஆகணும்னா என்ன பண்றாங்க? கங்கையில போய் ஸ்நானம் பண்ணிட்டே இருக்காங்க. சமுதிரமே பி ஸ்நான் கர்த்தே. சில பேர் என்ன பண்றாங்க? கடல் நீர்ல போய் கூட ஸ்நானம் பண்ணிட்டு வர்றாங்க. फिर பூஜா भी करते हैं, சாகர் தேவதா समझते हैं. அடுத்து அந்த கடலுக்கே பூஜை பண்றாங்க. ஏன்னா கடலையே அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு தேவதையா நினைக்கிறாங்க. वास्तव में जो नदियां बहती है वो तो है ही, कभी विनाश को नहीं पाती. ஆனா பார்க்க போனா ஓடக்கூடிய நதிகள், ஆறுகள் எப்பவுமே இருக்கும், அதுக்கு ஒருபோதும் அழிவு கிடையாது. பாக்கி பேலே ஆர்டர் மே ரெத்தி தி, பாட ஆதிக்கா நாம் தேய்த்தா. ஆனா முன்னாடி இந்த நதிகள்லாம் எப்படி இருந்தது? ஆர்டரா இருந்தது. இந்த மாதிரி வெள்ளம்லாம் திடீர்னு வராது. கபி மனுஷ டூப்தே நைத்தே, ஒருபோதும் அந்த காலத்துலலாம் மனிதர்கள் தண்ணியில மூழ்கி இறக்கவெல்லாம் கிடையாது. ஒத்தோ மனுஷகி தோடே ஓத்தேத்தே, ஃபிர் விருதிக்கோ பார்த்தே ரேத்தே. அங்க மனிதருடைய எண்ணிக்கைகள் ரொம்ப குறைவா இருக்கும், அப்புறம்தான் எண்ணிக்கை அதிகரிக்குது. கலியுக அந்த கித்தனே மனுஷ ஹோ ஜாத்தே. கலியுகம் முடிகிறப்ப பாருங்க எத்தனை கோடி மனுஷங்க வந்துடுறாங்க. फिर 2500 वर्ष में कितनी वृद्धि हो जाती. அடுத்து அதுக்கப்புறம் 2500 வருஷத்துல எவ்வளோ எண்ணிக்கை பெருகிடுச்சு. ஜாடுக்கா கித்தனா விஸ்தார் ஹோ ஜாத்தா. இந்த மரம் எவ்வளோ விஸ்தாரமாயிடுது. पहले पहले भारत में सिर्फ हमारा ही राज्य था. முதல்ல பாரதத்துல நம்முடைய ராஜ்யம்தான் இருந்தது. तुम ऐसे कहेंगे, நம்ம இப்படி தான் சொல்லுவோம். तुम्हारे में भी कोई है जिनको याद रहता है हम अपना राज्य स्थापन कर रहे हैं. பாபா சொல்ற, உங்களில் கூட கொஞ்சம் பேருக்கு தான் இந்த நினைவு இருக்கு, நான் என்னுடைய ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன். ஹம் ரூஹானி வாரியர்ஸ் யோகபல் வாலே. நாம் எல்லாம் ஆன்மீக போர் வீரர்கள், ஆனா யோக பலம் பொருந்தியவர்கள். எபி பூல் ஜாத்தே, இதையும் மறந்துடுறோமா. ஹம் மாயா சே படாய் கர்னே வாலே, நம்ம மாயாட்ட சவால் விடுறவங்க. अब ये राजधानी स्थापन हो रही है, இப்ப ராஜ்யம் உருவாயிட்டே இருக்குது. जितना बाप को याद करेंगे उतना विजयी बनेंगे. எவ்வளோக்கு எவ்வளோ பாபாவும் நினைக்கிறோம் அவ்வளோ வெற்றியாளர்கள். ஏம் ஆப்ஜெக்ட் ஹைஹீத் ஏசா பண்ணே கேலி. நம்ம லட்சியமே என்ன? இந்த மாதிரி ஒரு நிலையை அடையணும். இன் துவாரா பாபா அம்கோ ஏ தேவதா பனாத்தே. அப்ப இவர் மூலமா பாபா நம்மளெல்லாம் தேவதையாக்குற. तो फिर क्या करना है चाहिए. அடுத்து என்ன பண்ணணும் நீங்கன்றார் பாபா. இல்லை நான் சொல்லிட்டேன், நான் செஞ்சிட்ருக்கிறேன், உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்கிறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? பாப்கோ ஃபாலோ கர்னா चाहिए. பாபாவை பின்பற்ற வேண்டும். எத்தோ ஹுவா பீச் மே தலால். ஏன்னா இவர் யாரு? இடையில இருக்கிற தரகர். फिर तुम्हारा योग लगवाते शिव बाबा से, बाकी सगाई आदि नाम मत लो. ஆனால் உங்களோட கனெக்ஷனை शिव பாபாட்ட தான் இவர் ஏற்படுத்துவார். மற்றபடி நிச்சயதார்த்தம்ன்ற பெயரெல்லாம் வேண்டாம். शिव बाबा इस द्वारा हमारी आत्मा को पवित्र बनाते हैं. शिव बाबा இவர் மூலமா நம்முடைய ஆத்மாவை பவித்திரமாக்குறாரு. बाप कहते हैं, हे बच्चे मुझ बाप को याद करो. பாபா சொல்ற, ஹே குழந்தைங்களே, தந்தையாகிய என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. தும் तो ऐसा नहीं कहेंगे मुझ बाप को याद करो. நாம போய் யார்கிட்டயா தந்தையாகிய என்ன நினைங்கன்னு சொல்ல மாட்டோம். அப்பா சொல்றாரு, அப்பாவை நினைக்கணும், அப்படிதான் சொல்லுவோம். தும் பாப் கா ज्ञान सुनाएंगे, பாபா ऐसे कहते. அதே பாபாவுடைய ஞானத்தை போய் சொல்றப்ப என்ன பண்ணணும்? அவங்களுக்கு எப்படி சொல்லணும்? பாபா இப்படி சொல்றாரு, பாபா இப்படி சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லி புரிய வைக்கணும். எபி பாப் சம்ஜாத்தே. இதெல்லாம் கூட குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி ஸ்திதியை வச்சுக்கணும், இதெல்லாம் கூட பாபா தான் சொல்லி கொடுக்குறார். ஆகே சல் போத்தோங்கோ சாட்சாத்தர் ஹோங்கே, ஃபிர் தில் அந்தர் காத்தா ரேகா. இனி வருங்காலத்துல நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும். அப்ப மனசை என்ன பண்ணுமா? ரொம்ப உறுத்தும். பாப் கேத்தே ஹே அப் டைம் போத் தோடா ரகா ஹே. இப்போ பாபா சொல்ல, நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. இன் ஆக்கோ சே தும் வினாஷ் தேக்கேங்க. இந்த கண்கள் மூலமா நீங்க வினாசத்தை பார்ப்பீங்க. जब रिहर्सल होगी तुम देखेंगे ऐसा विनाश होगा. எப்போ ரிகர்சல் நடக்குதோ அப்பதான் தெரிய வருமா வினாசம் இப்படிதான் இருக்கும்னே. இன் ஆக்கோ சே பி போ தேக்கேங்க. இந்த கண்கள் மூலமா இன்னும் நீங்க நிறைய பார்க்க வேண்டி இருக்குன்றார் பாபு. போத்தோக்கோ வைகுண்ட கா பி சாட்சாத்கார் ஹோகா, वो सब जल्दी जल्दी होते जाएंगे. சில பேருக்கு வைகுண்டத்தோட காட்சி கிடைக்குது,
ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், சீக்கிரம் சீக்கிரம் மேலே வீட்டுக்கு போயிட்டு கீழே வந்துடுவாங்க. இன் ஆங்கோசே தும் வினாஷ் தேக்கிங்க, இந்த கண்கள் மூலமாக நம்ம வினாசத்தை பார்க்க போகிறோம். ஜப் ரிகர்சல் ஹோகி தோ தும் தேக்தே ஹோ கி ஏசா வினாஷ் ஹோகா. ரிகர்சல் நடக்கிறப்ப தான் நம்ம புரிஞ்சுக்கோமா வினாஷம் இப்படி தான் நடக்கும்னு. इन आंखों से भी बहुत देखते हैं, बहुतों का வைகுண்ட का भी साक्षात्कार होगा. கண்கள் மூலமாக தான் எல்லாத்தையும் பார்க்குறோம். நிறைய பேருக்கு இந்த கண்ணுக்கே காட்சி கிடைக்குதான். நாம தான் ஒரு காலத்தில் வைகுண்டத்துக்கு எஜமானர்கள், பிறகு பார்ட் நடிச்சு இங்கே வந்துட்டோன்னு நினைக்கணும். ये सब जल्दी जल्दी होते रहेंगे, இதெல்லாம் சீக்கிரமாக நடக்க போகுது. ज्ञान मार्ग में सब है रियल, பக்தி में है इमिटेशन. ஞான மார்க்கத்தில் எல்லாமே ஒரிஜினல், பக்தியில் எல்லாமே என்ன போலியானது. सिर्फ साक्षात्कार किया बना तोड़े ही है. ज्ञान मार्ग में ये सब है रियल. பாபா சொல்கிறாங்க, சாட்சாத்காரம் பார்க்குறாங்க, அந்த நிலையை அடையிறாங்க. நீங்களும் அப்படி தான் ஆகுறீங்க. ஆனால் சாட்சாத்காரத்தில் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்கள் புறக்கண்கள் மூலமாகவும் பார்க்க போகிறீங்க. காட்சியில் நரகத்தோட காட்சி, அதாவது உலக அழிவோட காட்சியெல்லாம் பார்த்துருக்கலாம். அதெல்லாம் காட்சியில் தெரியுது. பாபா சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் கண் கொண்டு பார்க்க போகிறீங்க. வினாஷ் தேக்னா கோய் மாசிக்கா கர் நெய்யே, வினாசத்தை பார்க்கறது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரியெல்லாம் ஈஸி கிடையாது. பாத் மத் பூச்சோ, கேட்கவே வேண்டாம். ஏக் தோ கே சாம்னே கூப் மர்த்தே ஹே, ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணு முன்னாடியே என்ன பண்ணுறாங்களாம், வெட்டி கொலை பண்ணிக்கிறாங்களாம். வினாஷ் தேக்னா கோய் மாசிக்கா கர் நெய்யே, பாத் மத் பூச்சோ. அடுத்து வினாசத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்களாம், இது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. இதெல்லாம் பற்றி என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிடுறாங்களாம். ஒருவரை ஒருவர் வதம் பண்ணி, பாபா சொல்கிறாங்க, ரத்தம் வருதான், ஒருத்தர் வதச்சுக்கிறாங்க, ரத்தம் வருது. தோ ஆத்ஸே தாலி தோ பஜேகினா, பாபா சொல்ல 2 கை தட்டினா தானே சத்தம் வரும். ஒருத்தர் சண்டை போடுறாங்கன்னா நம்ம அமைதியாக இருக்கணும். दो भाइयों को अलग कर देते हैं, आपस में बैठ लड़ो. பாபா சொல்றாங்க, 2 சகோதரர்களை பிரிச்சு விட்டுடுறாங்களா, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கோங்கன்னு. எபி ட்ராமா பனா ஹுவாயே, இது கூட ட்ராமால பதிவாகி இருக்கிறது. இஸ் ராஸ்கோவோ சமஜ்தே நெய்யே. பாபா சொல்றாங்க, இந்த ரகசியத்தை யாரும் புரிஞ்சுக்கல. दो को अलग करने से लड़ते रहते हैं तो उन्हों का बारूद बिकता होगा. பாபா சொல்ற 2 பேருக்கு இடையில சண்டை போட்டு விட்டுட்டோம், சண்டை மூட்டி விட்டுட்டோன்னா அவ்வளோதான். அவங்க 2 பேர் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு காரணத்தை பிடிச்சிட்டு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்களாம், சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களாம். சில நேரம் எந்த காரணமும் கிடைக்காதான். பாபா சொல்கிறார், இந்த கடையில் போயிட்டு நம்ம இது பண்ணோன்னா அது கிடைக்கும் அப்படி நினைக்கிறாங்களாம். பாபா சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, தோ ஹாத்ஸே தாலி பஜேகி, 2 கை தட்டினாதான் சத்தம் வரும். ஒருத்தர் என்னதான் பிரச்சனை பண்ணாலும் ஒருத்தர் அமைதியாக இருந்தால் பிரச்சனை வராது. ஆயுதங்களை என்ன பண்ணுறாங்களாம், விற்கிறாங்களாம். அப்போ விற்றா அவங்களுக்கு என்ன கிடைக்குது, வருமானம் கிடைக்குது இல்லை. பரந்து பிச்சாடிமே இன்சே காம் நெய் ஹோகா. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த ஆயுதங்கள் கூட உங்களுக்கு பிரயோஜனமாகாது. கர் பேட்டே பாம் ஃபேங்கேங்க ஒரு கிளாஷ், வீட்டில் உட்காந்துட்டே பாம் ஏவி விடுவாங்க, எந்த இடத்துக்கு போகணுமோ போயிடும், அழிஞ்சிடும். உஸ்மே என்ன மனுஷியோக்கி ந ஹத்தியாரோக்கி தர்கார் ஹே. அப்படிப்பட்ட யுத்தம் வரப்போகுது. அந்த யுத்தத்தில் மனிதர்களுக்கும் வேலை கிடையாது, ஆயுதங்களுக்கும் வேலை கிடையாது. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைன்னு சொல்கிறார் பாப். பட்டனை தட்டினா போதும். तो बाप समझाते बच्चे स्थापना तो जरूर होनी है. ஸோ பாபா சொல்றார், குழந்தைங்களே அவசியம் ஸ்தாபனை காரியம் செய்யணும். ஜித்தனா ஜோ புருஷார்த் கரைங்கே உத்தனா ஊஞ்சு பத் பாயங்கே. இதில் எவ்வளோ நீங்கள் புருஷார்த்தம் பண்ணுறீங்க அவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கிது. சம்ஜாத்தே தோ போத்தே, பகவான் கேத்தா ஹே ஏ காம் கட்டாரி ந சலாவோ. பாபாவும் நிறையா தான் புரிய வைக்கிறார். பகவான் ஆயிட்டு அவர் சொல்கிறாரு, காம விகாரத்தில் ஈடுபடாதீங்க. காம்கோ ஜீத்னேசே ஜெகத் ஜீத் பன்னா ஹே. காமத்தை வெற்றி அடைஞ்சுதான் நீங்கள் என்ன ஆகணும், ஜகத்தையே வெற்றி அடையணும். ஆக்ரீன் மே கோய்கோ தீர் லகேகா ஜரூர். நீங்கள் அம்பு விட்டுக்கிட்டே இருங்க, கடைசியில் யாருக்காவது ஒருத்தருக்காவது போய் என்ன ஆகும், அம்பு தொலைக்கும். அச்சா நல்லது. மீட்டே மீட்டே சிக்கி லத்தே பச்சோம் பிரதி मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते.
பாபா தாரணைக்கான சாரம் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ये टाइम मोस्ट वैल्यूएबल है, इसमें ही पुरुषार्थ कर बाप पर पूरा वारी जाना है. இந்த நேரம் மிகவும் விலை மதிப்பில்லாதது, இதில்தான் புருஷார்த்தம் செய்து பாபாவிடமிருந்து முழு அஸ்தி அடையுங்கள். தெய்வீ குண் தாரன் கர்னே ஹே, தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். कोई प्रकार की गफलत नहीं करनी है, எந்த விதமான தவறுகள் செய்யக்கூடாது. ஏக் பாப் கி மத் பர் சல்னா ஹே, ஒரு பாபாவுடைய வழியிலே போகணும். ரெண்டாவது பாயிண்ட், ஏம் ஆப்ஜெக்ட் கோ சாம்னே ரக் போத் கபர்தாரி से चलना है, உங்கள் லட்சியத்தை எதிரில் வச்சுட்டு எச்சரிக்கையாக வாழுங்க. ஆத்மா கோ சத்தோ பிரதான் பவித்திர பனானே கி மேனத் கர்னி ஹே, ஆத்மாவை சத்தோ பிரதானமாக பவித்திரமாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக உழைக்கணும். அந்தர் மே ஜோ பி தாக் ஹே அப்படியே ஜான்ச் கர் நிக்கால்னா ஹே, உள்ளுக்குள்ள என்னெல்லாம் குறையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சோதனை பண்ணி அதை நீக்க வேண்டும். அச்சா, பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்கறாங்க. பிராமன் ஜீவன் மே ஹர் செகண்ட் சுக்மய ஸ்திதி கா அனுபவ கர்னே வாலே சம்பூர்ண பவித்திர பவ. பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் சுகமயமான ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண பவித்திர ஆத்மா பவ. பாபா சொல்றாங்க, பவித்திரதா தான் சுகம் சாந்தியின் தாய், பிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு குணம்னு சொல்லப்படுது. எப்படிப்பட்ட அப்பவித்திரத்தாவும் உங்களுக்கு துக்கம் அசாந்தியை தான் கொடுக்கும். ஆனா பிராமண வாழ்க்கை என்றாலே ஒவ்வொரு வினாடி சுகமயமான வாழ்க்கை. துக்கத்தோட பார்வை கூட உங்க மேல படாது. ஏன்னா உங்ககிட்ட என்ன இருக்கு? பவித்திரத்தாவோட சக்தி. அங்க துக்கத்தோட அனுபவமும் ஏற்படாது. पवित्र आत्माक्कल मास्टर दुख करता बन दुखों को रूहानी सुख के वायुमंडल में परिवर्तन कर देती है. பாபா சொல்றாரு, பவித்திரமான ஆத்மாக்கள் மாஸ்டர் சுகத்தை கொடுப்பவரா இருப்பாங்க. அதோடு சேர்ந்து ஆன்மீக சுகத்தினுடைய அதிர்வலைகளை நிகழ்காலத்தில் பரப்புபவர்களாக இருப்பார்கள். உங்கள்கிட்ட வைப்ரேஷன் போகும். ஸ்லோகன், साधनों का प्रयोग करते साधना को बढ़ाना ही बेहद का वैराग्य वृत्ति है. சாதனங்களை உபயோகப்படுத்திய பின்பு சாதனைகளை அதிகரிப்பதுதான் எல்லையற்ற வைராகிய விருத்தி. சாதனங்களை பிரயோகம் பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஆனா அதே நேரத்துல நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை என்ன பண்ணணும்? பாபாவோட சேவையில பயன்படுத்தணும். அதுதான் நமக்கு கிடைக்கிற வருமானம். ஸோ இன்னைக்கான ஸ்லோகன்ல பாபா என்ன சொல்லியிருக்காரு? சாதனங்களை பிரயோகம் செய்து கொண்டே சாதனையை அதிகரிப்பதுதான் எல்லையற்ற வைராகிய விருத்தி. அவ்யக்த சமிக்கை, கர்ம யோகி ஹர் கரம் சரித்திர கே சமான் காயன் யோகிய ஹோத்தா ஹே. கர்ம யோகியோட ஒவ்வொரு கர்மா செயல் சரித்திரத்துக்கு சமம், மகிமைக்கு யோகியமானதாக இருக்கும். ஹர் கரம் கி மகிமா கீர்த்தன் கர்னே யோகிய ஹோத்தி ஹே. ஒவ்வொரு கர்மத்தோட மகிமையும் கீர்த்தனை பாடக்கூடிய அளவுக்கு தகுதியானதாக இருக்கும். जैसे भगत लोग कीर्तन में वर्णन करते हैं कि इनका देखना अलौकिक, चलना अलौकिक, हर कार्य इंद्रियों की महिमा अपरम अपार करते रहते हैं. எப்படி பக்தர்கள் கீர்த்தனை பாடுறப்ப வர்ணிக்கிறாங்களாம், தேவதையை பார்த்து, இவங்க பார்க்கறது அலௌகீகம், இவங்க நடக்கிறது அலௌகீகம், இவங்க செய்யற ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் புகழ் பாடிக்கிட்டே இருக்காங்களாம். ऐसे हर कर्म महान अर्थात महिमा योग्य हो. அது போல நீங்க செய்யற ஒவ்வொரு கர்மாவும் மகானா இருக்கணும், மகிமைக்கு உரியதாக இருக்கணும். हर कर्म त्रिकाल दर्शी बन करने से कभी भी कोई कर्म विकर्म नहीं हो सकता. ஒவ்வொரு கர்மா திரிகால தர்ஷியா இருந்து, அதாவது முக்காலத்தை உணர்ந்தவங்களாயிட்டு செய்யறப்ப ஒருபோதும் உங்க கர்மா பாப்ப கர்மாவா ஆகாது. சதா சுக்கரம் ஹோத்தா ஹே. உங்களோட கர்மா அப்ப எப்படி இருக்கும்? சதா சுக்கர்மா, சுகத்தை கொடுக்கக்கூடிய கர்மாவாக இருக்கும். அச்சா, ஓம் சாந்தி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி. நம்ம எல்லாருக்குமே தெரியும்,
ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம். வெள்ளிக்கிழமை வருது. ஆகையால் நாம் அட்வான்ஸாகவே அதை கொண்டாடுறோம். நம்முடைய மதுரையில் காந்தி மியூசியம் நுழைவு வாயில் மைதானத்தில் நம்முடைய நிகழ்ச்சி நடக்க இருக்குது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கெல்லாம் நாம் அங்கே இருக்க மாதிரி வந்துடுவோம். நமக்கு யோகா இருக்குது, அங்கே நமக்கு முரளி வகுப்பு இருக்கும். அதுக்கப்புறமா புது ஆத்மாக்களுக்கான நிகழ்ச்சி 8 மணியிலிருந்து ஆரம்பமாகும். ஸோ நாம் எல்லாம் முன்னாடியே வந்துடுவோம். நாம் கூப்பிடுறவங்களுக்கு நம்ம நோட்டீஸ் இன்விடேஷன் கொடுத்து அவங்கள 8 மணிக்கு வர சொல்லணும். அவங்களுக்கு 8 மணியிலிருந்து நிகழ்ச்சி நடக்கும். நிறைய நம்ம அங்கே ஸ்டாலும் போட்டிருக்கிறோம். காணொலி அரங்கம், நம்ம மனசை எப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கிறது அப்படி நம்ம பப்ளிக் கொடுக்கறதுக்காக ரொம்ப புதுசாக அழகாக ஒரு ஸ்டால் போட்டிருக்கிறோம். அடுத்து காட்ஸ் கிளினிக், கடவுளோட கிளினிக், கடவுள் எப்படி நம்மளை குணப்படுத்துகிறார் அதற்கான விசேஷமான ஸ்டாலும் நம்ம போட்டிருக்கிறோம். ஆகையால் நம்ம எல்லாரும் நம்முடைய கூட்டு யோகா நிகழ்ச்சியில் கலந்துக்குவோம். நம்முடைய உலகத்துக்காக யோக வைப்ரேஷன் கொடுப்போம். அதே நேரத்தில் புது ஆத்மாக்களை கூட்டிகிட்டு வந்துற அந்த சேவையும் செய்வோம். நிறைய பேரோட பாக்கியத்தை நாம் உருவாக்குவோம். ஓம் சாந்தி. வசிப்பது விண்ணின் உலகத்திலே, வாழ்வது சிவனின் மனத்தினிலே. புவியில் பாபா வந்தாரே, புவியில் பாபா வந்தாரே, புனிதமாய் உலகை மாற்றிடவே. தன்னை போன்று பிறரை மாற்றும் அற்புத சேவை செய்திடவே. புவியில் பாபா வந்தாரே. செய்யும் மந்திரம் அற்புதமே. எதிரில் வருவோர் மனதின் பாரம் கவலை நீங்கி மகிழ்வாரே. கண்களின் குளிர்ந்த பார்வையாலே அவர் செய்யும் மந்திரம் அற்புதமே. எதிரில் வருவோர் மனதின் பாரம் கவலை நீங்கி மகிழ்வாரே. ஒளியும் சக்தியும் நிறைந்தவர் அவரே. ஒளியும்
அழிவற்ற உயிரொளி ஏற்று அறியாமை இருளை அகற்று. Illuminate the everlasting soul. Remove the darkness of ignorance.